Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 10th சயின்ஸ் படிக்கிற நீங்க எல்லாருமே இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நர்வஸாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை உங்கள்கிட்ட இருந்து போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹோப் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே படிச்சிருந்தாலுமே நம்ம மைண்டில் எதுவுமே இல்லாத மாதிரியும் மனப்படம் பண்ணாலுமே அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும்ல. ஸோ எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுது, ஓகே நம்மளுக்கு தெரியுது, நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்ட் ஏ. ஓகேவா? ஸோ பார்ட் 1ல நம்மளுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தி என்டாக் கண்டிஷன் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப், அதுக்கு ஸ்டெம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் TFM இன் சோப் ரெப்ரசன்ட் ஃபேட்டி மேட்டர் கண்டென்ட் இன் சோப். நெக்ஸ்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கிலோவாட் ஹவர் இஸ் அ யூனிட் ஆஃப், ஸோ கிலோவாட் ஹவர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோடைய யூனிட். அதுக்கப்புறம் என்னன்னா an enzyme which cuts DNA is, ஸோ டிஎன்ஏவே கட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷின். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோ நியூக்ளியஸ். ஓகேவா? And then 1 mole of any substance contain 6.023 into 10 to the power 23 molecules. So இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு which one is referred as master gland அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாஸ்டர் கிளாண்ட் இதில் எது அப்படின்னா pituitary gland தான். நெக்ஸ்ட் என்னன்னா இதில் எது Anemophilous plant உடைய characteristic இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ the flower and brightly colored have smell and nectar, இதுதான் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் inertia of body depends on mass of the subject. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கரெக்டான சீக்வன்ஸ் blood flow. ஸோ atrium, ventricle, arteries, vein. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன which is following not an element compound. ஸோ ஒரு எலமெண்ட் அது சேர்ந்தா காம்பவுண்ட் இந்த ஃபார்மேஷனில் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் இங்கே எது இருக்கு? ஸோ இதுதான் அப்படி இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிதீலியல். ஓகேவா? ஸோ கேன்சர் ஆஃப் த எபிதீலியல் செல் இஸ் கால்டு கார்சினோமா. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 12 1 மார்க்கு ஆன்சருக்கு பார்த்து முடிச்சுமா? நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் போயிடலாம். ஸோ 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 13 கொஸ்டினில் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் why is tungsten metal used in bulb but not used as fuse wires. Next what is rust, give the equation for the formation of rust. What is stage. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் why is synoptical node called as pacemaker of heart. What are the parts of hindbrain. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பார்ட்ஸ். ஸோ இதனோட பார்ட்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் 20th கொஸ்டினில் வாட் இஸ் கொலோஸ்ட்ரம், ஹவ் இஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோனலி ரெகுலேட்டட். நெக்ஸ்ட் வாட் இஸ் மெட்டாஸ்டாட்டிஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான ஆன்சர் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ இதில் 2 மார்க்கில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே உங்களுக்கு இருக்கு பாருங்க ஆன்சர். ஸோ 13th கொஷினுக்கு இந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா ஸோ 1 and half அதாவது ஹாஃப் ஓகேவா? ஸோ ஹாஃப் இதுக்கு 1 and half இதுக்கு ஹாஃப். ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். 14th இது 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க். என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே எழுதிடுங்க. ஓகே? நெக்ஸ்ட் என்னன்னா ரஸ்ட், அதனுடைய ஈக்குவேஷன், அதனுடைய ரீசன். ஸோ அதனால அதுக்கு 2 மார்க். ஸ்டேஜ்னா என்ன, அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டினோட ஆன்சர் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். நெக்ஸ்ட் அந்த ஹிண்ட்பிரைனுடைய அந்த பார்ட்ஸ் மார்க் பண்ண சொன்னாங்களா அது ஓகேவா? நெக்ஸ்ட் இது 19th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 20th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இது எது இந்த 4த்துக்கும் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 2 மார்க். ஈச் கேரி ஹாஃப் மார்க். ஓகேவா? அண்ட் தென் மெட்டாஸ்டாட்டிஸ்னா என்ன அப்படின்றது அதுக்கு ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராப்ளம். ஸோ PH + POH. ஓகேவா?
ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 14 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த அந்த பிஓஹெச்லேருந்து பிஹெச் மைனஸ் பண்ணாவே இந்த ஹோல்லேருந்து பிஹெச் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிஓஹெச் என்னன்னு தெரிஞ்சிருமா? அதுதான் இது. ஓகேவா? இதோட நம்மளுக்கு 2 மார்க்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் படித்தது கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்து 3 மார்க்ஸ் பார்க்கணும். அதாவது 4 மார்க்ஸ். ஸோ அந்த 4 மார்க்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். ஸோ 4 மார்க்கில் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. எல்லாருமே அடிக்கடி படித்த ஒரு கொஷினாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அது மட்டும் இல்லாமல் ரைட் எனி 3 ஃபீச்சர் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியோட 3 ஃபீச்சர் எழுத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது 2 டிவைஸ் which are working on heating effect of current. அதாவது கரண்ட்டால் ஹீட் ஆகக்கூடிய ஒரு இதை நீங்கள் வந்து எழுதுங்க. டிவைஸ் 2 டிவைஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 25. ஸோ 25 கொஷனில் வந்து வாட் ஹேப்பன் when this is heated and then அதனோட அப்ராக்சிமேட்டான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அப்ரோப்ரியேட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சாலிபிலிட்டினா என்ன. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டன் கோஎஃபிஷியன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது. ஓகேவா? ஸோ இதோட இந்த முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th கொஷின் டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரியா? நெக்ஸ்ட் வந்து 28 கொஷின். 28 கொஷினில் இஃப் லாடி கன்சிடர் டு பி அட்வான்டேஜஸ் டு போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷினாக இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவ் ஆர் ஆர்டீரியஸ் அண்ட் வெயின்ஸ் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர்னு கேட்குறாங்க. அப்புறம் எத்னோபாட்னி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெண்டர் அலுமினியம் பாசிவ் ஒய். அதே மாதிரி இது ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னன்றது நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 30 அதாவது 23 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அதனுடைய யூசர்ஸ் எல்லாமே டெஃபினிஷனோட இருக்கா. நெக்ஸ்ட் 24th கொஷினான ஆன்சர். அது எவ்வளோ மார்க் கேரி ஆகுன்றதும் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 25. ஸோ 25 கொஷினுக்கு இங்கே இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 26 and then 27, 28, 29. அதாவது எனி 4 பாயிண்ட் எழுதணும். ஸோ 3 மார்க் தான். 4 மார்க்குன்றதுனால 4 மட்டும் எழுதாதீங்க. ஏன்னா இங்கே எழுதின மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதி விடுங்க. நீங்கள் எழுதுனது ஏதாவது ஒன்று தப்பாகலாம் இல்லையா, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது ஆகலாம். அதனால எக்ஸ்ட்ராவே ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் எத்னோபாட்னி அதனுடைய இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கன்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 32 அந்த சம். ஓகே, இதோட நம்மளுக்கு அந்த 3rd பார்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? 4th பார்ட் பார்க்கணும் இல்லையா? ஸோ அது என்ன கொஷின்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஓகே பார்ட் 4 வந்துட்டுமா? ஸோ இதில் நம்மளுக்கு 33 கொஷினில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 33லேயே ஏல 4 இருக்குது, பியில் 4 இருக்குது. ஸோ 1 நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம், இல்லை இதை அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதில் 2 எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டு, டிராஃபிக் சிக்னல் ரெட் அண்ட் கலர், லீஸ் கவுண்ட் ஆஃப் ட்ராவல் மைக்ரோஸ்கோப். இது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இது எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அதே தான் இது. இதில் வேறு 4 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 34ல் வந்து அண்டர் சேம் கண்டிஷன், அதாவது இது உங்களுக்கு ஒரு சம். நெக்ஸ்ட்டு சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் காஸ் வாட்டர் பொல்யூஷன், எப்படி வந்து டிட்டர்ஜென்ட் வாட்டர் பொல்யூஷனை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஏபிசி அதை இது கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷினில் என்னென்னா வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சைன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா நீட் லேபிள், அதாவது டயக்ராம் லேபிள் என்னென்னா ஆஞ்சியோஸ்பர்மிக் ஓவல்யூவர். நெக்ஸ்ட் என்னென்னா பி கொஷினில் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷனை பற்றியும் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங்கும் எழுதணும். அதனோட டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு எல்லா கொஷின்ஸ் முடிஞ்சிச்சா? இப்போதான் நம்ம வீடியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தே இவ்வளோ பெனிஃபிட் ஆகி இவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு இது ஒரு ஆப்பாக டெவலப் ஆகி வரும்போது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய
ஆப், அதாவது உங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப். 6th-லேருந்து 12th வரையும் எல்லாமே இதில் இருக்க போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணிக்கலாம், இதனோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படின்றத இதில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப கம்மியான ஃபீஸ், யாருமே கொடுக்காத அளவுக்கு கம்மியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி வச்சு லாகின் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த மாதிரி கேட்சியான ஐகான்ஸோட மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் நீங்கள் எது வேணால் படிச்சுக்கலாம். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா கிளாஸும் எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீட்டு ஜேஇ படிக்க போகிறீங்களா, ஸோ நீட்டு ஜேஇயும் நீங்கள் இதிலேருந்து கற்றுக்கலாம். அதனோட கிராஷ் கோர்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் என்னென்ன லெசன்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றது ட்ராக்கிங்கோடு உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஒரு குவிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த குவிஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலயமா நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அதில் ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட டிஸ்பிளே ஆக போகுது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்க போகுது. ஸோ மறக்காம இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஆல்ரெடி ஸ்லாட்ஸ் எல்லாமே நிறைய புக் ஆகிட்டு இருக்கனால சீக்கிரமாக நீங்களும் ஆஃபரை கிளைம் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மூலயமா நம்ம டீம்ல இருந்தவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் இதில் பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 4 மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்குமே, அதாவது 7 மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக பார்ட் 4ல் இருக்க ஆன்சர். ஸோ 33 கொஷின் கேட்டிருந்தாங்களா, அதனுடைய ஆன்சர் ஏ 1 2 3 4 இது எல்லாத்துக்குமான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பி கொஷின் கேட்டிருந்தாங்களா, ஸோ பியில் 1 2 3 அண்ட் தென் 4 இது எல்லாத்துக்குமான ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுவுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் 34 கொஷினில் ஏ, இதில் உங்களுக்கு 1 2. நெக்ஸ்ட் 35ல் உங்களுக்கு ஏ கொஷின். ஓகேவா? இது அண்ட் தென் 35ல் பி அவுட் பிரீடிங் அண்ட் இன்பிரீடிங். ஓகே, அதில் இன்னொன்று கேட்டிருந்தாங்களா நம்மளுக்கு டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ், அதுவும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகி முடிஞ்சிடுச்சா. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியல, ஏதாச்சும் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்குன்னா ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதனால இதனோட ஆன்சர்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிருங்க. ஸோ மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக படிச்சு முடிச்சிருங்க. மறக்காம வில்லன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.